வணக்கங்க. இன்றைக்கி கீரை விதைகள் எப்படி சேகரிக்கிறதுங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா விதமான கீரைகளையுமே போடுவோங்க. அதில் எல்லாத்துலேயுமே நம்ம விதைகளை தாராளமாக எடுத்து வச்சுக்க முடியுங்க. அடுத்த சீசனுக்கு நம்ம விதைகள் ஒரு டைம் வாங்கி நம்ம போட்டுட்டோம்னா போதுங்க. அதுக்கு அடுத்தடுத்த சீசனுக்கு நாமளே ஆர்கானிக்கான விதைகளை எடுத்து வச்சுக்க முடியுங்க. கீரை விதைகள் வந்து எல்லா கீரைகள் விதைகளுமே இந்த ஒரே மாதிரி தாங்க எடுத்து வைக்கணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இது அரைக்கீரைங்க. இதில் தான் இன்றைக்கி விதையை சேகரிக்க போகிறேன். இது வந்து நம்ம கீரைகள் தேவையான அளவு எடுத்துகிட்டு பூக்கிற ஆரம்பித்த உடனேவே நாம் ஒரு 2 செடியை விட்டுட்டோம்னா நமக்கு தேவையான விதைகள் கிடச்சிருங்க. இந்த பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே ஒரு மாதமே விட்டுட்டோம்னா நல்லா அந்த செடி பெருசாகி இந்த விதைகள் வந்து நல்லா முத்திருங்க. நல்லா பூத்து அது காயிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணி எடுத்து நிழலில் போட்டு உலர்த்தி அதிலேருந்து விதையை எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து இந்த கீரைகள் நல்லாவே முத்திருச்சுங்க. ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா தண்டெல்லாம் நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. இனி வந்து இந்த விதையை எடுத்துட்டோம்னா இது சரியாக இருக்குங்க. கீரை விதைகள் மட்டும் இல்லைங்க, காய்கறி விதைகள், நம்ம கொடி காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நம்ம விதைகளை நாமளே எடுத்து வச்சுக்க முடியுங்க. ஒவ்வொரு டைமும் நாம் கடையில் போய் விதைகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொடி செடிகளில் மற்ற பதியம் போடுற பூச்செடிகளில் பதியம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கீரை விதைகள் வர்ற கீரைகளில் நம்ம விதைகள் எடுத்து வச்சுக்கலாம். கீரை விதைகள் வந்து எல்லா கீரை விதைகளுமே ஒரே மாதிரியே இருக்குங்க. நம்ம வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த விதைகளுக்கு தனித்தனியாக பேர் எழுதி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூவை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லாவே முத்திருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சுங்க. இதில் வந்து இப்போ நல்லா தரமான விதைகள் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போது இதை நம்ம நிழல்லையே காய வச்சுக்கலாங்க. நல்லா மொறுமொறுன்னு காயிற அளவுக்கு ஒரு வாரத்துலேயே அது வந்து காஞ்சிருங்க. நம்ம கையில் எடுத்து நசுக்கினோம்னா அப்படியே இப்போ உதிர்ந்து விழுகிற அளவுக்கு நம்ம காய வச்சு அதை எடுத்து நம்ம உதுத்திக்கலாங்க. இதை வெயிலில் போட வேண்டாம், நிழல்லையே வச்சுக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு நிழல்லையே வச்சோம்னா இந்த அளவுக்கு இப்போ காஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் விதைகளை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை வந்து நம்ம இப்படி 2 கையிலையும் வச்சு அப்படியே தேய்ச்சோம்னாலே அந்த விதைகள் உதிர்ந்து வந்துடுங்க. அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்குது. இதே மாதிரியே தாங்க தேய்ச்சி இது எல்லா விதைகளையும் இதே மாதிரி தாங்க நம்ம எடுக்கணும். நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது அந்த விதைகள் வந்து நல்லாவே உதிர்ந்துருங்க. இந்த ஒரு டைம் எடுத்து வைக்கிற விதையே நம்மளுக்கு அடுத்த சீசன் வரைக்கும் சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா கையில் தேய்ச்சி உதுத்து விட்டதுக்கப்புறமா அந்த மேலால் இருக்கிற குப்பைகளையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்துட்டோம்னா கீழே வந்து விதை தங்கிடுங்க. அதை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கலாங்க. புடைக்க தெரிஞ்சவங்களாம் இருந்தால் இந்த மாதிரி புடச்சி எடுத்துக்கலாம். புடைக்க தெரியாதவங்களுக்கு வேறு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக நம்ம மேலே இருக்கிறதையெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா முக்கால்வாசி எடுத்ததுக்கப்புறமா இதில் சும்மா கொஞ்சம் தாங்க இருக்குது. அதை அப்படியே நம்ம புடச்சி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். இல்லாட்டி ஜூஸ் வடிகட்டுற இந்த சல்லடையில் போட்டு சலித்து எடுத்தாலே அந்த விதைகள் மட்டும் விழுந்துருங்க. மேலே அந்த குப்பை தூசியெல்லாம் நின்றுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கீழே வச்சுட்டு மேலே இதை போட்டு அப்படியே சலித்து எடுத்துக்கலாங்க. அப்படியே ஆட்டினோம்னா விதைகள் வந்து தனியாக வந்துடுங்க. அதை மறுபடியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்தளவுக்கு இப்போ நம்மளுக்கு விதை ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக தூசி இருக்குது. இதை வந்து அப்படியே நம்ம ஒரு வாயில் ஒரு 2 ஊதணும்னா போதுங்க. அந்த மேலால் இருக்கிற அந்த சின்ன சின்ன தூசிகளும் போயிருங்க. நம்மளுக்கு சூப்பராக விதை கிடச்சிரும். இந்த விதையை நாம் அடுத்த சீசன் வரைக்கும் வச்சுருக்கணும், 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கோணுன்னு நினச்சோம்னா நம்ம கொஞ்சம் சாம்பல் கலந்து வச்சிட்டோம்னா இந்த விதையில் பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் விழுகாதுங்க. அப்படியே இருக்கும். இப்போவே விதைச்சாலும் அப்படியே சூப்பராக முளைக்குங்க. எல்லா கீரைகள்லையுமே இதே மாதிரி தாங்க நம்ம விதைகள் சேகரிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.